Hello coders, welcome to the video. நம்ம previous videosல auth flow வந்து கம்ப்ளீட்டா செட்டப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம auth flowல இருக்க யூசர் இன்ஃபர்மேஷனை எப்படி போஸ்ட்ல செட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரண்டா வந்து நம்ம கிரியேட் போஸ்ட் பண்றப்போ யூசர் ஐடி வந்து 1 அப்படின்னு வந்து செட் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ்ல இது வரைக்கும் நம்ம வச்ச எல்லாமே வந்து யூசர் ஐடி 1 ஆர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ வந்து இருக்கு. இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணலாம். நான் கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ கிரியேட் போஸ்ட் போலாம். கிரியேட் போஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஸ் கிரியேட் போஸ்ட். ஓகே. ஸோ கிரியேட் போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூசர் இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். கான்டெக்ட்ல இருந்து இங்க போயிட்டு யூஸ் ஆத் கான்டெக்ட் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்க வந்து இப்போ நம்ம யூசர் ஐடின்னு சிம்பிளா யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கன்சோல் லாக் வந்து இனிமேல் தேவையில்லை. நான் கன்சோல் லாக் எடுத்துடுறேன். ஓகே. ஸோ இங்க யூசர் ஐடி வந்து 1 அப்படின்னு பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம இனிமேல் என்ன பண்ண போறோம்னா யூசர் டாட் யூஐடி, ஏன்னா வந்து இனிமேல் லாகின் பண்ணாதான் வந்து இங்க வர முடியும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஸ்கிரீன் வரும்போது யூஐடி வந்து இருக்கும். இதை வந்து இங்க வந்து இப்போ அப்டேட் பண்ணிட்டேன். நம்ம வேற எங்கேயுமே வந்து யூசர் இன்ஃபர்மேஷன் செட் பண்றது இல்ல. இப்போ இதை வந்து பார்க்கலாம் எப்படி. நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன், நம்ம ஆப்ல போயிட்டு ஆல்ரெடி இருக்க எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுல எல்லாமே நம்ம ஸ்டாட்டிக் ஐடிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இனிமே அது வேலிட் வந்து கிடையாது. ஸோ நான் எல்லா போஸ்ட்டையும் வந்து ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ கிரியேட் போஸ்ட் வந்து பண்ணுறேன். போஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். மெசேஜ் வந்து நான் லாரம் இப்சம் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டிக்கியில், அது யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இது எல்லாமே கரெக்டாக நடந்துச்சுன்னா நமக்கு யூசர் ஐடி வந்து அங்கே சேவ் ஆயிருக்கணும். போஸ்ட் ஓகே. இப்போ லாக்டின் யூசர் ஐடி வந்து நமக்கு வந்து சேவ் ஆயிடுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப யூசர்ஸ் டேப் போகிறேன். இந்த இன்னொரு டேப்ல ஓப்பன் பண்ணுறேன் ஆத்தென்டிகேஷனை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூசரை வந்து இப்போ mail1@test.com இதில் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த யூசர் ஐடி வந்து நம்ம போஸ்ட்டில் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ இதை லாக் அவுட் பண்ணிட்டு இன்னொரு யூசராக வந்து ட்ரை பண்ணலாம். லாக் அவுட் பண்ணிட்டு இப்போ நான் மெயில் சேம் பாஸ்வேர்டு தான் நினைக்கிறேன். ஓகே. பாஸ்வேர்டு அதாவது நான் வந்து நியூ யூசரை வந்து சைன் அப் பண்ணுறேன். ஓகே. mail3@test.com வச்சுக்கிறேன். 1 2 3 4 5 6 யூசர் நேம் 3 சும்மா வச்சுக்கிறேன். லாஸ்ட் 3 ஓகே. இப்போ இந்த யூசராக சைன் அப் பண்ணுறேன். சைன் அப் பண்ணிவிட்டு கிரியேட் போஸ்ட் கொடுக்குறேன். போஸ்ட் நம்பர் 2 அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு அதே லாரம் இப்சம் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெசேஜ் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். ஓகே. இப்போது 2 ஐடி, இப்போது 2 டிஃப்ரெண்ட் ஐடிஸில் நம்ம போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஐசிஇசட் ஓகே. நான் நியூ மெயில் ஐடி கிரியேட் பண்ணனால பார்க்கலாம். ஓகே. ஹைச்இன்னு ஸ்டார்ட் ஆகிற இந்த ஐடியில் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் போஸ்ட். ஓகே. இப்போ அந்த ஐடியோட அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூசர் எப்போல்லாம் வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்களோ அப்போ அந்த ஐடியை எடுத்து நம்ம வந்து பர்சேஸ் பண்ணிக்கிறோம் அந்த போஸ்ட்டோட. இப்போ நம்ம இன்னொரு ஆடட் ஃபங்க்ஷனாலிட்டியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எந்த யூசர் வந்து அந்த போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எடிட் டெலீட் வந்து மாடிஃபை பண்ணுற ஆக்சஸ் வந்து இருக்கும். மற்ற யூசர் வந்து லாகின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்லி ரீட் ஆக்சஸ் இருக்க மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ இப்போ ரீட் ஆக்சஸ் மாதிரி இருக்க பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இங்கே போயிட்டு நம்ம எடிட் டெலீட்டை வந்து ஷோ பண்ணக்கூடாது. ஷோ பண்ணலைன்னா வந்து கரெக்டாக இருக்கும். பேஸ்ட் ஆன் எந்த யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதை மாடிஃபை பண்ணுறதுக்கு நான் கோட் வர்றேன். போஸ்ட் டீட்டெயிலில் தான் நம்ம இந்த கோட் வந்து கொடுத்துருக்கோம். போஸ்ட் டீட்டெயிலில் அகைன் வந்து யூசர் இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கலாம் கான்டெக்ட்ல இருந்து. யூசர் யூஸ் ஆத் கான்டெக்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதில் தான் வந்து பட்டன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட்ல போட்டுக்கிறேன். ஸோ தட் நம்ம கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ராக்மெண்ட்ல போட்டுட்டு div கரெக்டாக இருக்கா? ஓகே. ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்ல வந்து போட்டாச்சு.
ஃபார்மட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, நம்ம யூசர் அதாவது யூசர் டாட் யூஐடி லாகின் ஆன யூசர் டாட் யூஐடியும் போஸ்ட் கிரியேட் பண்ணவங்க யூஐடி சேமா இருந்தால் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து டிஸ்ப்ளே ஆகும். பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம எடிட் டெலிட் பட்டன்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகாது. அதான் வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து யூசர் டாட் யூஐடி வந்து லாக்டின் யூசருக்கு ட்ரிபிள் ஈக்குவல் டு போஸ்ட்ல வந்து நம்ம யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ யூசர் ஐடி அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே. கொடுத்துட்டு இது டெர்னரி ஆப்ரேட்டரா வச்சுக்கலாம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நமக்கு இது வந்து வரும். இல்ல அப்படின்னா வந்து ஒரு எம்ப்டி ஃப்ராக்மெண்ட்டே வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ராக்மெண்ட் வந்து ரெண்டர் பண்ற மாதிரி. ஸோ இப்போ சேம் யூசரா இருந்தா நம்ம எடிட் டெலிட் பட்டன் வந்து வரும். டிஃப்ரெண்ட் யூசரா இருந்தா நமக்கு அந்த பட்டன்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகாது. அதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். கோட் பார்க்கலாம். பிளாக் திரும்ப போறேன். போஸ்ட் நம்பர் 2 இந்த யூசர் வந்து கிரியேட் பண்ணது. உள்ள போனோம்னா எடிட் டெலிட் வந்து வருது. போஸ்ட் நம்பர் 1 போனோம்னா ஓகே. ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் யூசர் வந்து கிரியேட் பண்ணது. ஸோ அதனால இங்கே எடிட் டெலிட் வந்து வரல. ஒன்லி ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும் இருக்கு. ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இன்னும் வந்து நிறையா வந்து பண்ணலாம். நம்ம ஃபயர்பேஸ்ல வந்து பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் வச்சு நம்ம இன்னும் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஆட் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ட்ரை பண்ணணும் இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. இல்ல நியூ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நம்ம வந்து அதை வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தேங்க் யூ.